வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் எந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக குறைக்கலாம் அப்படின்னு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை நம்ம கரைச்சாலே உடல் எடை அப்படின்றது அதுவாக குறைஞ்சிரும். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு சாப்பாட்டில் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்கணும். ஸோ அதை நம்ம கைவிடாமல் ஃபாலோ பண்ணணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி எந்த அளவு முக்கியமோ அதே அளவு உணவும் முக்கியம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல என்னென்ன விதமான பழங்கள் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொய்யா பழத்தை நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் கொய்யாப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை குறையும். இப்போ திரும்பும் திசையெல்லாம் எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கொய்யா பழத்தில் செரிமான கோளாறுகளை நீக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குது. அதே போல் நார்சத்து அதிகம், அதாவது ஃபைபர் வந்து கொய்யா பழத்தில் அதிகம் இருக்குது அப்படின்றாலும் நீங்கள் கொய்யா பழத்தை சாப்பிடும்போது உடல் எடை அப்படின்றது தானாக குறையும். நீங்களே கண்கூட உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். நீங்கள் கொய்யா பழத்தை தொடர்ந்து அதுக்கு எடுத்துக்கணும். தர்பூசணி பழத்தை நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 90% நீர் சத்து தர்பூசணி பழத்தில் நிறைந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது பசி உணர்வு உங்களுக்கு தானாக அடங்கும். இதனாலே நீங்கள் வந்து வேகமாக பசி எடுக்காது. அதனால் நீங்கள் அதிகமான உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ குறிப்பாக இந்த தர்பூசணி பழத்தில் உங்களுடைய உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சி உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழத்தையும் எடுத்துக்கலாம். ஆப்பிள் பழத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றது உங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் வந்து இதய ஆரோக்கியம் உட்பட பல உடல் பாகங்களுக்கும் நன்மை பயக்குது. ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையும் தாராளமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஆப்பிளில் ஃபைபர் இருக்குது, நார்சத்து இருக்குது, அதாவது பீட்டா கரோட்டின் நிரம்பி இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எடை இழப்பும் தானாகவே நடக்கும் அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் ஆப்பிள் பழத்தையும் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். சந்தையில் கிடைக்கக்கூடிய அரிதான பழமாக ஸ்ட்ராபெரி இருந்தாலும் இது உடல் உள் ஆரோக்கியத்திற்கும் வெளி ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கு. ஸ்ட்ராபெரி உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கும் பெரிதளவு உதவிகரமாக இருக்கு. ஸ்ட்ராபெரி பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். பலவிதமான நோய்களை நீங்கள் வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் எடையை வந்து நீங்கள், அதாவது முக்கியமாக உங்களோட உடலில் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு குறைக்கிறதுக்கு இந்த நீங்கள் பெரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் எடை குறைக்கணும்னா நீங்கள் இந்த பெரி பழங்களை, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை நீங்கள் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்றது அனைவரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் உணவு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைவாக இருக்கும். இதனால் நமக்கு நீண்ட நேரம் வந்து பசி எடுக்காது. பச்சை வாழைப்பழத்தில் கொழுப்பு எரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ கூடுதலாக ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. வாழைப்பழம் சாப்பிட்டு அப்பப்போ தண்ணீர் குடித்து வந்தோம் அப்படின்னா நாள் முழுவதுமாகவே நமக்கு வயிறு நிறைந்திருக்கும். இதனாலேயே நம்ம அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிக்காது நமக்கு. ஸோ அதனால் நம்ம அதிகமாக உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டுக்க மாட்டோம். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை குறையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழம், அப்புறம் வாழைப்பழத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் சத்து, நார் சத்து கிடைக்கிறதால இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பெருமளவு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாழைப்பழத்தையும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தை நீங்கள் உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். திராட்சையில் நல்ல நிறைவு உற்ற கொழுப்புகள் வந்து நிறைந்திருக்கு. தோல் பராமரிப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் திராட்சை பழம் தான் உங்களுக்கு வழங்குது. எலுமிச்சையில் விட்டமின் சி சொல்லக்கூடிய சத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எலுமிச்சை ஜூஸ் கூட வந்து இந்த திராட்சை பழ ஜூஸை கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதே போல் வந்து நீங்கள் தக்காளியை கூட எடுத்துக்கலாம். தக்காளி வந்து விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறையும். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில் வாரத்தில் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை குறைச்சி நீண்ட நாள் நல்வாழ்வு வாழ்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நீங்களும் பலனடைஞ்சுக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.